தென்னிந்திய நடிகர்கள்லேயே சூர்யா ஜோதிகா அந்த தம்பதிகளுக்கு மிக அதிகமான ரசிகர் பட்டாளம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு முக்கியமான காரணம் சூர்யா சார் தென்னிந்தியாவில் ஒரு பெரிய டாப் ஸ்டாராக இருக்கிறதுனால தான். சமீப காலத்தில் அவங்க மும்பைக்கு அவங்களுடைய மொத்த ஃபேமிலியும் குடிபெயர்ந்துட்டாங்க. இதுக்கு பல்வேறு காரணங்களை ஜோதிகா மேம் முன் வச்சுருந்தாங்க. ஒன்று, குழந்தைங்களோட படிப்பு, அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அம்மாவோட ஹெல்த் இஷ்யூ, இதெல்லாம் டேக் கேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகவும் அவங்களுடைய கெரியரை இதுக்கு மேலே மும்பையிலேருந்து இன்னும் டெவலப் பண்ணுறதுக்காகவும் நிறைய மூவிஸ் வெப் சீரிஸில் கமிட் ஆகிருக்கிறதுனால அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரீசன்கள் சொன்னாங்க. அதே போல் சூர்யாவும் மும்பை சைடு கொஞ்சம் தன்னுடைய கான்சன்ட்ரேஷனை அதிகப்படுத்தினார். ஆனால் இதனுடைய ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்துச்சிங்கன்னா ரொம்பவும் ஜீரோவில் நின்றுச்சு. அப்போ தான் தென்னிந்திய ரசிகர்கள் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய படத்துக்காக தமிழகத்தில் காத்துட்ருக்காங்க, ஆனால் உங்களுடைய அந்த திறமைகளை நீங்கள் மும்பை சைடு நீங்கள் காட்ட முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதை தொடர்ந்து அவங்க சிஸ்டம் படத்தில் அவங்களும் ஜோதிகாவும் சோனாக்ஷி சின்ஹாவும் நடிக்கும் போது ஒரு சில விமர்சனங்களுக்கு ஆளானாங்க ஜோதிகா. அதை தொடர்ந்து அவங்களுடைய குடும்பத்தில், அதாவது அவங்களுடைய ஃபாதர் இன்லா சொன்ன சில விஷயங்கள் குடும்பத்தில் நிறைய விமர்சனங்களை, சர்ச்சைகளை ஏற்படுத்திருச்சு. அதை தொடர்ந்து தான் சூர்யா மற்றும் ஜோதிகா மற்றும் சிவகுமாருக்கு இடையிலான ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், கருத்து வேறுபாடு அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் விஜய் மற்றும் அவருடைய மனைவி சங்கீதாவோட விவாகரத்து இஷ்யூவில் சிவகுமார் சொன்ன சில தாங்கிக்க முடியாத கருத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனையை நிறைய விஷயங்கள் பெருசு பண்ணிடுச்சு. ஒரு பக்கம் சிவகுமார் சார் முற்றிலும் வேற சைடு சப்போர்ட் பண்றாரு, இந்த பக்கம் கார்த்தி, சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவும் ஓப்பனா விஜய் சாருக்கு சப்போர்ட் பண்றாங்க. இதை தொடர்ந்து தான் இந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது. அதுதான் இந்த வீடியோவில் நாம டீட்டெயிலாக பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சூர்யா சார் கருப்பு படத்தின் மூலமாக ஒரு தென்னிந்தியாவில் ஒரு கம்பேக் கொடுத்தாரு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவருடைய நிறைய படங்கள் அதிகமாக ஓடிடியில் ரிலீஸ் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் திரையில் ரிலீஸ் ஆன சமீப கால படத்தில் கருப்பு திரைப்படத்தை விட மற்ற திரைப்படங்கள் மிகுந்த அளவுக்கு அடி வாங்குச்சு. அது மட்டும் இல்லாமல் விஜய் சார் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமேல அந்த இடத்த சிவகார்த்திகேயன் சார் டேக் ஓவர் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு அவங்கிறது பலமாக போயிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய கணவரான சூர்யாவோட படத்தை நிறைய பேர் வேணும்னே சதி செய்கிறாங்க அப்படிங்கிற வார்த்தைகளை ஜோதிகா மேம் விட்டுருந்தாங்க. அதுக்கு சூர்யா சாரோட ரசிகர்கள் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவருடைய படம் கிட்டத்தட்ட 80 crores மேலே வசூல் பண்ணி வசூல் சாதனை புரியுது. தயவுசெய்து இந்த மாதிரி நேரத்தில் உங்களுடைய வீண் விமர்சனங்கள், கருத்துக்களை உங்களுடைய வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டது. அதுக்கு காரணம் கருப்பு படத்தோட அந்த கதையை ஆர்ஜே பாலாஜி ஃபர்ஸ்ட் விஜய் சார் கிட்ட சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து தான் அடுத்து இந்த கதை அக்செப்ட் பண்ணி நடிச்சிருக்காரு சூர்யா சார். அந்த படத்தோட கேமராமேன் இந்த கதைக்கு ரொம்ப பொருத்தமானவர் முதல் விஜய் தான் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னதுக்கு அப்புறமேலு சூர்யா ஃபேன்ஸ் மிகுந்த கோவத்துக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த வார்த்தையை நான் உபயோகத்துக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு சொல்லியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மன்னிப்பும் கேட்டிருந்தாரு அந்த கேமராமேன். அதை தொடர்ந்து தான் ஆர்ஜே பாலாஜி மற்றும் சூர்யாவுக்கு இடையிலான ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது போயிட்டு இருந்தது. இதெல்லாம் ஒரு வழியா முடிஞ்சு இந்த பக்கம் சிவகுமார் சார் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சங்கீதா மற்றும் விஜய் அவங்களுடைய விவாகரத்தை பற்றி நடிகைகள் ஹோட்டல் சாப்பாடு மாதிரி மற்றும் மனைவி தான் வீட்டு சாப்பாடு அப்படிங்கிற மாதிரி ஒரு தரக்குறைவான விமர்சனத்தை அந்த விவாகரத்தை பற்றி பேசியிருந்தாரு. அதுக்கு எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம் அப்படின்னா, உங்களுக்கு இவ்வளோ வயசாயிடுச்சு ஆனாலும் இந்த மாதிரி தரக்குறைவான வசனத்தை நீங்கள் எப்படி பேசுறீங்க? நடிகைகள் ஹோட்டல் சாப்பாடு அப்படின்னா உங்கள் மருமகளும் நடிகை தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனத்தையும் எல்லாருமே சோஷியல் மீடியாவில் சொல்லிட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய மருமகள் இப்போ மும்பையில் இருக்கிறது அவருடைய ஃபாதர் இல்லாமான சிவகுமார் கூட இருந்த அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால தான் அவங்க மும்பையில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சில பேச்சுக்களும் போச்சு. அது மட்டும் இல்லாமல் சிஸ்டம் படத்தில் சோனாக்ஷி சின்ஹா கூட ஜோதிகா மேம் நடிச்சிட்டு இருந்தது. சோனாக்ஷி தான் அதில் லீட் ரோல் பண்ணுற மாதிரியும், அதில் ஒரு ஆக்வர்டான கேரக்டர் தான் ஜோதிகா மேம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மாதிரியும், தமிழகத்தில் நீங்கள் சிங்கம் மாதிரி இருந்தீங்க, அங்கே போய் சிங்கத்துக்கு வால் மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனங்களும் போயிட்டு இருந்தது. இதை தொடர்ந்து சூர்யா சார் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பெண்களோட சுதந்திரம், அவங்களுடைய தனி உரிமையில நம்ம தலையிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. இதுக்காக கார்த்தி சார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பெண்கள் எப்பவுமே இண்டிபெண்டாகவும் சுதந்திரமாகவும் பவராகவும் இருக்கிறது தான் அவங்களுடைய கெரியர் ஃபியூச்சருக்கு நல்லது. அது மட்டும் இல்லாமல் எந்த அளவுக்கு பெண்கள் சுதந்திரமாக இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்தில் தான் அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஃபேமிலியை பொறுத்த வரைக்குமே கார்த்தி சாராக இருக்கட்டும், சூர்யா சார் ஆகட்டும், பெண்களுக்கு ரொம்பவும் மோஸ்ட் சூப்பர்
சூப்பரான ஒரு சப்போர்ட்டிவை கொடுக்குறாங்க அப்படிங்கிறது மட்டும் நல்லாவே தெரியுது.